எரும மாடு எப்படி நடு வீட்டுக்கு மலர்ந்து கிடந்து உறங்கு பேரு. எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் எப்படி நடு வீட்டுக்கு கிடந்து உறங்காதன்னு. காணாத குறைக்கு ஊரை கூட்ட அளவுக்கு சத்தம் போட்டு குரட்ட வேற. கால் ஒரு கரையில கை ஒரு கரையிலன்ட்டு ஆளும் மண்டையும் சைஸும். இவா சொல்லிட்டே இருந்தா கேட்க மாட்டா. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவுங்கிறது இருக்கு. அறிவு கெட்டவள இப்படி நடு வீட்டுக்குள்ள கிடந்து குரட்டு விட்டு உறங்கிட்டு கிடக்கிய. வீட்டுக்கு யாரும் வந்தா என்ன நினைப்பாவே? ஏத்தே மண்டை வின்னு குத்திச்சா கண்ணே திறக்க முடியல பார்த்துடுங்க. அசதியா இருக்கேன்னு நினைச்சிட்டு இதுல வந்து படுத்தேன், அப்படியே உறங்கியிருக்கேன் தே. ஆமா, உனக்கு வேலை செய்யணும்னா தான் மண்டை குத்து, இருமல், காய்ச்சல், தலைவலி, கால்வலின்னு எல்லாம் வந்துருமே. ஏதாவது வேலை சொல்லிடுவாங்களோன்னு வந்து மலர்ந்து கிடந்துக்கிட்டு மண்டை குத்துவான். மண்டை குத்து உனக்கு மட்டும் எங்க இருந்து தான் கிடைக்கும் காரணம்? ஒவ்வொரு நாளும் எஸ்கேப் ஆயிருதியா வேலையில இருந்து. பாய்க்கிழவி சரியான ஆளாதான் இருப்பா உங்களுக்கு. நம்ம பிளான் எல்லாம் ஒன்னோடாம புட்டு புட்டு வைக்கா. ஓய், அங்க என்ன முணுமுணுப்பு? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை தே, லைட்டாக கழுத்து வலி, வேற ஒன்றும் இல்லை தே. யார் யாரு எப்ப எப்ப எப்படி எப்படி படம் வைப்பானு எல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்களும் உங்க வயசெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். நீ ரொம்ப நடிக்காத. ஏத்தே சத்தியமா கழுத்து வலின்னு தான் அப்படி திரும்பி இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. சரிம்மா சரி, நீ ரொம்ப நீட்டாத. அந்த தைலத்தை எடுத்து ராவிட்டு சோத்த பொங்க வெளியே பாரு. இதே காரணமா வச்சு இன்னைக்கு ஃபுல்லா படுத்துக்கலான்னு மட்டும் நினைக்காத. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு 9:30 கரண்ட் போயிடும். அதுக்கு முன்னே முளை விதம் அரைக்கணும்னா மிக்சியில அரைச்சு எடுத்து வச்சுட்டு வேற எந்த வேலையும் பாரு. சரிங்க தேய். மண்டை வேற குத்துவுங்கால. சவத்த அந்த தைலத்தை எடுத்துட்டு வந்து கொடுப்போம், தேய்ச்சிட்டு வேலையெல்லாம் பார்க்கட்டு. நானும் பாவம்னு பார்த்துட்டே இருந்தேன். இந்த தாய் கிழவி ரொம்ப தான் ஓவரா பண்ணியா. இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தா ஒரு நாள் பாயசத்தை போட்டுற வேண்டியதான். என்ன பாயசத்தை போட போறியா? ஐயே ஏத்தே உங்களுக்கு அப்படியே கேட்டுச்சு. நான் அப்படி சொல்ல இல்லை தே, கரண்ட் இல்லைன்னா என்ன, வடை பாயசத்தோட எங்க அத்தைக்கு ஒரு விருந்து போட போறேன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. தாயே, உன் விருந்தெல்லாம் ஒண்ணு எங்களுக்கு வேண்டாம். டெய்லி ஒழுங்கா சோறு கறிய பொங்கிட்டா அதுவே போதும். விருந்து வைக்க போறானா? விருந்து வைக்க மூஞ்சி தானே இது. எப்பாடா நம்ம பேசணும் எதுவும் கேட்கல. ஏ சின்ன பொண்ணு, ஏன் இப்படி வாய் வளர்ந்துட்டு இருக்கா? ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாயமாக்கோ, எல்லாம் எங்க மாமியார் கறியை நினைச்சுதான். ஏ சின்ன பொண்ணு, இன்னைக்கு ஃபுல்லா பவர் கட்டு பத்தியா? எப்படியும் சீரியலும் பார்க்க முடியாது, ஒன்றும் பார்க்க முடியாது, நேரம் போவாதுல. அதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து 10 மக்கா வீட்டுக்கு வெளியே தின்ன இருக்கலாம், அதுல இருந்து கதை விடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நீ வந்துரு என்ன? போங்க நாள் முடி. நானே இப்போ தான் எங்கள் மாமியார்ட்ட நல்லா வாங்கி கட்டிட்டு உட்காந்துருக்கேன். ஏற்கனவே தலைவலிக்குன்னு வேற சொல்லி வச்சிருக்கேன். இதில் வெளியே பழக்கம் விட போகிறது வேற தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் மாமியார் என்ன தூக்கி போட்டு சமடி போடுவா. வரலன்னா போ, தனியா இருந்து கதை விட்டா உனக்கு எந்த கதையும் தெரியாதே. பிறகு சொன்னா நீ ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சு கூப்பிட வந்தேன். ரொம்ப தான் படம் காட்டியா? நீ வரலன்னா போ, எனக்கு என்ன, நாங்களும் இருந்து நல்லா கதை விடுவோம். ஏன் மாயமாக்கோ கோவப்படுதிய? எனக்கும் வெளியே வரதான் ஆசையா இருக்கு. சரி இருங்க, எங்கள் மாமியாருக்கு எப்படியா டிமிக்கி கொடுத்துட்டு ஓடியாரேன். அப்படி வா வலிக்கு. சரி நீ நேரத்துல வந்து சேரு, நான் அப்படியே ராசாத்தையும் போய் கூட்டிட்டு வரேன். ஏ சின்ன பொண்ணு, வரச்சுல வெறுங்கையை வீசிட்டு வந்துடாத. வீட்டுல பண்டங்கண்டா இருந்தா தூக்கிட்டு வா, எல்லாம் சேர்ந்து தின்னு எடுத்து பழக்க விடலாம்ல. சரிக்கோ. நம்ம இப்போ எப்படி வெளியே போவ? முன்வாசலோடி போனா கண்டிப்பா மாமியார் கறிட்டு மாட்டிடுவோம். வெளியே போட்டான்னு கேட்டாலும் இப்போ தானே தலைவலிக்குன்னு படம் வச்சான்னு கேட்பா. சரி வேற வழியே இல்லை, பிறவாசலோடி ஓடிட வேண்டியதான். நெடுமாறி, வெறும் விளங்காத நெடுமாறி. பாவம் தலைவலிக்கேன்னு தைலத்தை எடுக்க போனா அதுக்கு முன்னாடி ஏறி குதிச்சு எந்தாலே ஓடிட்டாலே. பத்மாக்கோ, என்ன கறி வச்சிருக்கிய? அது எங்க வீட்டுல மீன் வாங்கிட்டு வந்தா பத்துக்க. மீன் கறி தான் வைக்கணும்னு நினைச்சேன். வேற கரண்ட் இல்லல, அந்தால மீனை பொரிச்சிட்டு ஒரு ரசத்தை வச்சு போட்டாச்சு. பொரிச்ச மீனா? அப்ப இன்னைக்கு மத்தியான சாப்பாடு உங்க வீட்டுல தான். எப்பா 4 முடி இல்லைனா மட்டும் வீட்டில் என்ன சோறு பொங்கி வச்சுட்டு வந்திருக்கியே? எப்பயும் இங்கே தான் சாப்பிடணும்னு தானே வந்திருக்கியே, வேற என்னத்துக்கு இவ்வளோ நடிப்பு? ஏன் மாயமக்கோ மூஞ்சியா அப்படி இருக்கு? ஏன் சின்ன பொண்ணு டக்குன்னு இப்படி யாரை பார்த்து அப்படி சொல்லிடுறியே? ஐயா மைனியோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மைனியோ, நம்ம மாயமாக்க தானே, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாவே. ஏன் 4 முடி பழக்கோட வா வான்னு கூப்பிட்டுட்டு இப்படி மூஞ்சி திருப்பி வச்சுட்டு இருக்கியே ஏன்? பூர பேரு எரிச்சல கிளப்பாத சொல்லிட்டேன். ஆமா சின்ன பொண்ணு, நீ இன்னைக்காவது உங்க மாமியார்ட்ட சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தியா இல்ல சொல்லாம கொள்ளாம தான் வந்து நிக்கிறியா? ஆமா, சொன்னா உடக்கூடிய ஆளாது. நானே சும்மா டிம்கி கொடுத்துட்டு ஓடி வந்துட்டேன் மைனியோ. ஆமா ஏ மாயமாக்கோ, நீங்க என்னமோ ராசாத்தியை கூப்பிட போறேன்ட்டு போனியே, ஆளை காணோம். ஆமா, ராசாத்தின்னு ஒன்னதான் ஞாபகம் வருது. பத்மாக்கோ, ராசாத்தி லேசுப்பட்டவா கிடையாது பத்திடுங்க. நம்மகிட்ட ஒன்னும் இல்லைன்னு என்ன நடிப்பா. இப்ப ஏதோ வீடு கட்ட போறாளாமாக்கோ. இப்பதான் 4 முடி ஃபார்முக்கு வந்திருக்கு. அப்படியா? வீடு கட்ட போறாளாமா? ஆமா, உனக்கு யார் சொன்னா? ஏக்கோ, அவ யார்கிட்டயும் மூச்சை விடலவளுக்கு. நான் எதாச்சியா வா பழக்கோட வான்னு கூப்பிட போனேன் பத்தியா? அப்போ யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்தா பத்திடுங்க வீடு கட்டதை பத்தி. அதனால என்ன பார்த்தோன்னா கொஞ்சம் படம் வச்சு பார்த்தா, வேற எனக்கு கேட்டுட்டு வரணும்னு அவளே சொல்லிட்டா பத்திடுங்க. அவ இப்ப இருக்க வீடே பெரிய வீடு தானே, வேற எதுக்கு இன்னொரு வீடு?
அதான் வட்டி பணம் கொளுத்து கிடக்க. வேற ஏன் இன்னொரு வீடு கட்ட மாட்டா? என்ன 4 வீடுனாலும் கட்டுவா. நம்ம ஏதோ 5 கேட்டுருவோம்ட்டு நம்மகிட்ட ஒண்ணு இல்லைன்னு இவ்வளவு நாள் படம் வச்சுட்டு அலைஞ்சிருக்கா. என்ன கதெல்லாம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு போலுக்கு. வா ராசாத்தி, இப்பதான் உன்னைய காணலையேன்னு பேசிட்டு இருந்தோம். கரெக்டா வந்துட்டியே. என்ன முக்காடு வீடெல்லாம் கெட்ட போறியலாம், ஒரு வார்த்தை சொல்லலையே. ஏ சின்ன பொண்ணு சும்மா கடை. அதான் ஒரு ஆல் இண்டியா ரேடியோட்டே சொல்லிட்டேனே. இனி எதுக்கு நான் ஒவ்வொருத்தட்டையா போய் சொல்லணும்? அவளே ஊர் பூரா போய் சொல்லிடுவா. எனக்கு இது தேவைதானே? ஒத்தையில கிடப்பியலே அப்படின்னு கூப்பிட வந்தா நான் உங்களுக்கு ஆல் இண்டியா ரேடியோவா? நான் சும்மா தான் சொன்னேன் மாயமே. சரி ராசாத்தி, நீ நின்னுட்டே பேசிட்டு இருக்கா? அல்ல சேர் கிடக்கல எடுத்து போட்டு உட்காரு. பத்மாக்கோ, உங்க மேல வீட்டுக்காரி வசந்தா இருக்கா பத்தியில? அவ எங்கேயோ 5 லட்சம் ரூபாய்க்கு சீட்டு போட்டிருந்தாலும். அவ 5 லட்சம் ரூபாய்க்கு சீட்டு போட்டா என்ன, 10 லட்சம் ரூபாய்க்கு சீட்டு போட்டா எனக்கு என்ன? அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவ கதையை என்கிட்ட வந்து பேசுவியாக்கும். பத்மாக்கோ சும்மா கிடங்க, குறை கதையும் கேட்போம். ராசாத்தி சொல்லு. அதான் அந்த 5 லட்சம் ரூபாய் சீட்டை எடுத்துப்பா புளுக்கு. அதை எடுத்து ஒரு ஆரமும் ஒரு நெக்லஸும் எடுத்துருப்பான்னு நினைக்கேன். அதை போட்டுட்டு ஒரே லாத்து வேலை எங்க தெருவில், ஒரே பீத்து வேலை, எல்லாத்தையும் காட்டிட்டு அலையா என்ன கழுத்துல தான் கிடக்கு. அதான் நீங்க பாத்தியலான்னு கேட்க வந்தேன். அப்பா நெக்லஸும் ஆரமுமா எடுத்துட்டா? சரியா போச்சு. சும்மா ஏன் இந்த 1.5 முழத்தை கையில பிடிக்க முடியாது? இனி நெஞ்ச நிமித்திட்டுல அலைவா. சரி நீ கூப்பிட்டேன்னு தான் இங்கே வந்தேன். எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு பார்த்துக்க. சின்ன போயிட்டு வரேனே. பத்மாக்கா போயிட்டு வரேன். சின்ன பொண்ணு வாரேனே. சரி ராசாத்தி. பாத்தியலாக்கோ என்ன ஆல் இண்டியா ரேடியோன்ட்டு அது என்ன செஞ்சுட்டு போகுன்னு பாருங்க. எம்மா வலிக்குதே. நானும் பாவம்னு தைலத்தை எடுத்து வரதுனே பறந்து ஏறி குதிச்சு ஓடி வந்திருக்கீங்க. இங்க இருந்து ஊரு கதை பேசிட்டு இருக்கா. இப்போ எங்க போச்சுவா மண்டை குத்து? எல்லாம் நான் பெத்து விட்டுருக்கேன்ல அவனை சொல்லணும். அவன் கொடுத்த இடம் தான் நீ இப்படி தெருவா போய் ஊர் கதை பேசிட்டு தெரியா? அப்பமே கை காலை முடிச்சு வீட்டுக்குள்ள போட்டிருந்தோம்னா நீ இப்படி திரிவியா? சித்தியோ அவளை விடுங்க. தெருல எல்லாரும் பார்க்காம பாருங்க. நாங்கெல்லாம் கதை விடுறதுக்கு கூட்டிட்டு வந்தோம். பத்மாலோ, இந்த நீ உன் வீட்டுல உள்ள வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு தானே இதுல இருந்து இருக்கா? இந்த எரும மாட்டுட்டே நான் அதை தான் சொன்னேன். முளவெல்லாம் அரைச்சு வைன்னு சொன்னேன். மண்டை குத்துன்னு என்கிட்ட நடிச்சுட்டா. தைலத்தை எடுத்துட்டு வரக்கும்னா பெறவாசலோடி ஓடி வந்திருக்கா பாரு. வீட்டுல உள்ள வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு இங்க வந்து இருந்தா என்ன? கதை விடுறதுக்கு அவ்வளவு நடக்குமா இவளுக்கு? ஏத்தே சாரி தே, வாங்க தே, வீட்டில் எல்லா வேலையும் நானே செஞ்சிருக்கேன். இப்போ தெருல நின்று மட்டும் அடிக்காதியே தே, ரொம்ப கேவலமா இருக்கு. எல்லாரும் பார்க்காவ. உங்களுக்கு என்ன கோவம் அடங்கலைனா என் பின்னாடி ஒரு 4 முடி இருக்கு பாருங்க, அதை தூக்கி போட்டு சமட்டுங்க. அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். வீட்டில் சும்மா இருந்தவள அதுதான் இழுத்துட்டு வந்துச்சு. அதான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கேன். ஒரு நாள் அடி அவளுக்கு இருக்கு. இது நல்ல கதையா இருக்க. என்னெல்லாம் அடிப்பாவலாம்? ரொம்ப தான் சௌரியம். சரி மாயமே வா, சோறு பொடியும் சாப்பிட்டுட்டு போ.